மதியம் 3 மணிக்கு தேவாலயத்துக்கு கடந்து போகிறாங்க. தேவாலயத்துக்கு போகும்போது வாசல் அருகில் உட்காந்துட்டு இருந்த ஒருத்தன் என்ன பண்ணுறான், எல்லாத்தையும் கேட்குற மாதிரி பேதுரு யோவானை பார்த்து என்ன இவன் பிச்சை கேட்டுட்டான். பிச்சை கேட்ட உடனே பேதுரு யோவான் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா இவனோட வாழ்க்கையை பார்த்துட்டாங்க. இவன் பிச்சை கேட்டதை அவன் பார்க்கல, இவனோட சூழ்நிலைமை பார்த்துட்டாங்க. இப்போ சூழ்நிலைமை யார் பார்க்குறா? தேவன் பார்க்குறார். யார்? இப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறது, நான் மனுஷன் முகத்தை பார்க்குறான், தேவனும் இப்போ ஆண்டவர் என்ன பண்ணுறான்னா அவனோட இருதயத்தை பார்க்குறாரு. இவன் வாழ்க்கையில் எப்பேற்பட்ட சூழ்நிலைமையாக கடந்து வந்தான், எப்படி கடந்து வந்தான், எந்த மாதிரி கடந்து வந்தான், எந்த வேதனை அவனுக்குள்ளே இருந்துச்சு, எந்த கண்ணீர். இப்படி ஆண்டவர் பார்க்கும்போது பேதுரு யோவான் தன்னுடைய வலது கையினால் அவனை பிடிச்சு அவனை தூக்கியும் போது வேதத்தில் அழகாக அந்த இடத்துல சொல்லுது, குதித்து எழுந்து நின்றான் அப்படின்னு சொல்லி. அப்போ அவன் குதித்து எழுந்த உடனே அடுத்து என்ன பண்ணுறாரு தெரியுமா, நடந்து பார்க்குறான், ரெண்டாவது குதித்து பார்க்குறான். அவனுக்குள்ளே இருந்த ஒரு சந்தோஷம். இது வரைக்கும் உடவனாக படுத்து கிடந்தனே, யாருமே நான் ஒன்றுமே சொல்லலையே. இது வரைக்கும் நான் கஷ்டத்தோடு இருந்தனே, யாருமே எனக்கு ஆறுதல் சொல்லலையே. ஒரு கண்ணீரோட வாழ்க்கையில் இன்றைக்கி அவன் என்ன பண்ணுறான் தெரியுமா, நடக்கிறான், குதிக்கிறான், எல்லாமே பண்ணுறான். அந்த இடத்துல அழகாக சொல்லுது அடுத்த வசனம், தேவனை துதித்து கொண்டான். துதித்து என்ன பண்ணுனா தேவாலயத்துக்கு கடந்து போகிறான். அப்படின்னா ஆண்டவரை மகிமைப்படுத்திட்டான். அப்படின்னா அடுத்து எங்கே போவாங்களா? தேவனுடைய ஆலயத்துக்கு தான். நீ ஆண்டவர் உன்னோட லைஃப்பில் ஒரு நன்மை செய்யும்போது நீ என்ன நினைப்ப அப்படின்னா ஆண்டவர் நாமத்தை துதிக்க பண்ணுவேன். இது வரைக்கும் உன் நாவலேருந்து துதி வந்திருக்காது, இது வரைக்கும் ஆண்டவர் குறித்து நீ பேசியிருக்க மாட்டேன். ஆனால் டோட்டல் லைஃப் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் உன் நாவலேருந்து புறப்படும்போது வார்த்தை என்ன தெரியுமா, நீ ஆண்டவர் துதிப்ப. அவர் துதிக்க உன் லைஃப்பில் இன்னும் உனக்கு ஒரு சந்தோஷம், இன்னும் ஒரு சமாதானம். அதனால தான் வேதத்தில் அழகாக சொல்கிறான், உடவனாக இருந்த உன் வாழ்க்கையை இப்போ நான் எப்படி மாற்றிட்டுனா சமாதானமாக, சந்தோஷமாக, இது வரைக்கும் கிடைக்காத ஒரு பிளஸ்ஸிங், இது வரைக்கும் கிடைக்காத ஒரு அதிசயம் என் லைஃப்பில் கிடச்சிருச்சுன்னு சொல்லி என்ன பண்ணிட்டாரு, அந்த சப்பனையோட லைஃபையே சேஞ்சஸ் பண்ணிட்டாரு.